Hallelujah. God is good. Praise the Lord. And very good morning. You're most welcome to the covenant of the day. உங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And today is 8th May 2026 Friday, வெள்ளிக்கிழமை. ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய ஆலயத்தில் மாலை 8 மணிக்கு எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டம் இருக்குது. ரிவைவல் ஹீலிங் சர்வீஸ் 8 PM. ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின். வந்து வாங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும். சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கு மற்ற எல்லா காரியங்களுக்காக எல்லாருக்காகவும் தனி ஜபம் எல்லாம் இருக்கிறது. வாங்கலே இண்டிவிஜுவல் ப்ரேயர். God is good and he is delivering people. அவர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். சரிங்களா? சரி, தொடர்ந்து பார்ப்போம் கொலோசியருக்கு பவுல் என்ன ஆலோசனை ஆவியானவர் மூலம் கொடுக்கிறாருன்னு. இன்னைக்கு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆவது வசனம். Galatians chapter 2 verse 12. Buried with him in baptism, in which you also were raised with him through the faith in the working of God who raised him from the death. Hallelujah. ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுடைய உயிர்த்தெழுதலை, மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஞானஸ்நானத்தின் மூலம் ஞானஸ்நானத்தோடு ஒப்பிடுகிறார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்தினாலே என்ன நடக்கிறது? ஒருவன் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது, அல்லது இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது, அல்லது இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுக்கும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். இது ஒரு வெளிப்பாடு. ஆமாதாங்களே. திஸ் இஸ் a revelation about baptism. Why we are baptizing? Through baptism, what benefit, what blessing we received. என்ன ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் பெறுகிறோம். இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிற உடன்படிக்கை என்ன? What is a covenant through this baptism? Hallelujah. முதலாவது என்ன சொல்றாரு? அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், சிலுவையிலே அவர் உயிரை கொடுத்து அவரை அடக்கம் பண்ணும்போது நாமும் நம்முடைய பாவங்களையும் ஆண்டவர் சிலுவையிலே அறைந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்ததைப் போல அந்த செயல் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார். அவர் உயிரோடு வந்தாரு. ஆகவே அந்த உயிர்த்தெழுதலும் அந்த செயலும் அவர் விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு அந்த அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவதானங்களே. அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே, கடவுள் மேல விசுவாசம் வைத்து அவர் மரித்தாரு, எனக்காக பாவத்துக்காக மரித்தாரு, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று ஆண்டவரை நம்பி நீ விசுவாசிக்கும் பொழுது அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோடு எழுந்தவர்கள்னா அவர் எழுந்தார் உயிரோடு, நாமும் உயிரோடு எழுந்திருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், விசுவாசத்திலே ஞானஸ்நானம் எடுத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகி அவருடைய மரணத்திலும் அவருடைய அடக்கத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் உனக்கு பங்குண்டு. Hallelujah. You have the part in Jesus' crucifixion on the cross and his death. Dear brother and sister, and he raised. அவருக்கு நடந்த சம்பவம் உன் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு மரணம் வரும், நாம் அடக்கம் செய்யப்படுவோம், நாம் உயிரோடு எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உங்களை பலப்படுத்தி உங்களிலும் உங்களை சேர்ந்தவர்களும் யாரோடெல்லாம் நீங்கள் பேசி பழகிறீர்களோ அங்கெல்லாம் இந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை, ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த செய்திக்காக நன்றி. உயிர்த்தெழுதல் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவையிலே உம்முடைய அன்புக்காக நன்றி. அந்த அன்பிலே ஊன்றப்பட்டவர்களாக ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை, இந்த ஸ்லாக்கியத்தை நீர் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்றைக்கும் அற்புதம் வாழ்க்கையிலே நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், என் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நீ உயிர் தெரிந்திருப்பாயா? Take care and God bless.